ஞானசேகரன் என்பவரால் வந்து ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த பொண்ணு கேஸ் கொடுத்து அதுக்கான தீர்ப்பும் வந்து வந்துருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்ச காலம் தான் ஆகுது, ரொம்ப காலம் கூட கிடையாது. கொஞ்சம் இந்த தீர்ப்பு வந்து கொஞ்ச காலத்திலே இந்த மாதிரி சம்பவம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்லேயே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நிறைய பேருக்கு வந்து அதிருப்தி ஏற்படுது. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டரும் இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 617 ஏக்கர் பரப்பளவு கொண்டது தான். உள்ள பர்பஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் ப்ராப்பர் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்குள்ளே வந்து போக முடியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான் இங்கே இன்டர்ன்ஷிப்காக வந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா உருட்டுக்கட்டையால் வந்து அடித்து பயம்படுத்தி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஞானசேகரன்றவர் அங்கே இருக்கிற படிக்கிற பொண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணி இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு வந்து அதுக்கான தண்டனைக்கான தீர்ப்பு வந்து வந்துருச்சு. அந்த தீர்ப்பு வந்து கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ் இருக்குது. பாலியல் ரீதியான வந்து தொந்தரவுகளுக்கு டெய்லி கேள்விப்படுறோம். அதாவது டே பை டே ஏதாவது ஒரு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டு அப்படி இருக்கும்போது தண்டனைகள் வந்து கடுமையாகணும். இதுக்கு வந்து மரண தண்டனைகளாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்து ஒரு கோரிக்கை. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வளாகத்துக்குள்ளேயே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவி இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒரு மாணவியை வந்து இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வடமாநிலத்தவர் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது நைட் டைமில் அந்த பொண்ணு வந்து ரொம்ப கேஷுவலாக இந்த வளாகத்துக்குள்ளே வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது உருட்டுக்கட்டையை காட்டி மிரட்டி அந்த பொண்ணை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணதாக வந்து சொல்லப்படுது. ஸோ இதை சம்மந்தமாக வந்து நிறைய கேள்விகள் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் என்பவரால் வந்து ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த பொண்ணு கேஸ் கொடுத்து அதுக்கான தீர்ப்பும் வந்து வந்துருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்ச காலம் தான் ஆகுது, ரொம்ப காலம் கூட கிடையாது. கொஞ்சம் இந்த தீர்ப்பு வந்து கொஞ்ச காலத்திலே இந்த மாதிரி சம்பவம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்லேயே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நிறைய பேருக்கு வந்து அதிருப்தி ஏற்படுது. ஐஐடி மெட்ராஸை பற்றி சொல்லலாம், ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட ஒரு வளாகம்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப செக்யூரிட்டி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய இடம். வந்து வெளியாட்கள் வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே வந்து போக முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சிக்குரிய ஒரு செயலாக வந்து பார்க்கப்படுது. இப்போது ஐஐடி மெட்ராஸோட காம்பவுண்ட் வளாகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். வால் பார்த்தாலே தெரியும், இது வந்து இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 617 ஏக்கர் பரப்பளவு கொண்டது தான் இந்த ஐஐடி மெட்ராஸுங்கிறது. இப்போ உள்ளே போகிறது வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா உள்ளே பர்பஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் ப்ராப்பர் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்குள்ளே வந்து போக முடியும். ஸோ அந்தளவுக்கு செக்யூரிட்டி ரொம்ப நிறைஞ்ச ஒரு இடம் தான் சொல்லலாம் ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸு. ஸோ உள்ளே வந்து எங்கேஜாக சில கேன்டீன்ஸு ஹோட்டல்ஸு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான் இங்கே இன்டர்ன்ஷிப்காக வந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா உருட்டுக்கட்டையால் வந்து அடித்து பயம்படுத்தி அந்த பொண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணதான் வந்து சொல்லப்படுது. ஸோ பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் வந்து சிட்டியில் வந்து ரீசெண்ட் டைம்ஸாக வந்து பல ஸ்டேட்டில், அதாவது இந்தியாவில் இருக்க பல ஸ்டேட்டில் தொடர்ந்து ஒரு தொடர்கதையாக தான் ஆகிட்டே இருக்குது. ஸோ டெய்லி ஒரு இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த அளவுக்கு செக்யூரிட்டி நிறைஞ்ச ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்க்குள்ளே இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது இன்னும் பாதுகாப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது எந்த முகாந்திரத்தில் இந்த மாதிரி தவறுகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்ற கேள்வி வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஞானசேகரன்றவர் அங்கே இருக்கிற படிக்கிற பொண்ணை ஹராஸ்மெண்ட் பண்ணி இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு வந்து அதுக்கான தண்டனைக்கான தீர்ப்பும் வந்து வந்துருந்துச்சு. அந்த தீர்ப்பு வந்து கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மக்களிடையே வந்து பெரிய அதிருப்தி தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ சில பேர்கிட்ட கேட்கும்போதெல்லாம் அவங்க சொல்கிறது, தினம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு தொடர்கதை ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து தீர்வு தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்துட்டுருக்கு. ஸோ நைட் டைமில் அந்த பொண்ணு வந்து ஒரு கேம்பஸ் தானே, ஸோ இங்கே செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும், இங்கே நம்மளை மீறி என்ன நடந்துற போது நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பொண்ணு வந்து நார்மலாக நடந்து போயிருக்காங்க. ஏன்னா இது ஒரு கேம்பஸ்,
வெளியாட்கள் வந்து உள்ளே வரப்போகிறது கிடையாது. ஸோ பப்ளிக் வந்து அலோடு கிடையாது. ஸோ ரொம்ப செக் பண்ணி தான் உள்ளேயே விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேம்பஸ்க்குள்ளே தைரியமாக அந்த பொண்ணு நடந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த அந்த நபர் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்தராக இது வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன எடுப்பாங்க, இன்னும் வந்து செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணுவாங்களா, ஏன்னா அதுமாதிரி கேம்பஸ்க்குள்ளே இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஏதாச்சும் கட்டுப்பாடுகள் வந்து விதிப்பாங்களான்றது வந்து இனி போக போக தான் தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிற கருத்து, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததும் இங்கே ஐஐடி மெட்ராஸில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஸோ இதை மாதிரி தவறுகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2 சம்பவத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு விஷயம் வந்து ஞானசேகரன்ற ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக வந்து இருந்திருக்காரு. இது வந்து அவர் செய்கிற முதல் தப்பும் கிடையாது. ஸோ இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐஐடி மெட்ராஸில் இருந்த பாதுகாப்பு அளவுக்கு வந்து அப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாதுகாப்பு இருந்துச்சான்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட பாதுகாப்பு குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ அங்கே இருக்கிற மதில் சுவர்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. யாராக இருந்தாலும் ஜஸ்ட் எகிரி குதிச்சு அந்த புல் வழியாக நடந்து போனால் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே ஈஸியாக போயிடலாம். அந்த அளவுக்கு தான் வந்து அங்கே இருந்துச்சு. பட் வந்து ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ் எடுத்துக்கிட்டால் அந்த கேம்பஸை சுற்றி இருக்க எல்லா மதில் சுவர்களும் வந்து கிட்டத்தட்ட ஏறி கடக்க முடியாத அந்த அளவுக்கு ஹைட்டில் வந்து அந்த மதில் சுவர்கள் வந்து இருந்துச்சு. உள்ளே வந்து கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை தான். ஸோ இவங்க தான் வரணும். ஸோ யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நினச்சவங்களாம் உள்ளே போயிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை தான். என்ட்ரன்ஸ்லேயே கார் வந்தாலும் ஆட்டோ வந்தாலும் யாராச்சும் வந்து உள்ளே ஏதாவது ஒர்க்குக்காக வந்தாலும் சரி, அவங்கள அங்கேயே நிப்பாட்டி செக் பண்ணி அவங்களோட வெஹிக்கிள்ஸை செக் பண்ணி பின்னாடி பேனர் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள வந்து உள்ளே அனுமதிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது. உள்ளே இருக்க மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது. ஏன்னா இந்தியா முழுக்க இருக்க மாணவர்கள் வந்து இங்கே ஐஐடி மெட்ராஸ்க்கு வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உள்ளே பண்ணுறாங்க. ஸோ வந்து எஜுகேஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக தான் வந்து ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பெருசாக பார்க்கப்படுறது பல மாநிலங்கள்லேருந்து வந்து மாணவர்கள் வந்து இங்கே படிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு மாணவி தான் இவங்களும். ரொம்ப கேஷுவலாக, ஏன்னா ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை தான். இங்கே வந்து வெளியாட்கள் உள்ளே வர முடியாதுன்ற ஒரு தைரியம் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், ஒரு காம்பவுண்ட்குள்ளே இருக்கோம்னா இங்கே யார் வெளியாட்கள் வந்து வந்துட போகிறாங்க, நம்ம மட்டும் தானே இங்கே இருக்குன்ற ஒரு தைரியம் வந்து நார்மலாக எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு தைரியத்தில் தான் அவங்க வந்து கேஷுவலாக வாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கணும். ஸோ அன்வான்டாக வந்து பார்த்திங்கன்னா அன்டைமில் வந்து அவங்க வெளியே வர்றது, ஸோ ஒர்க்கிங் பிளேஸில் மட்டும்தான் அவங்க இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா. ஆனால் நிறைய பேர் வந்து இதுக்கு சரியான தண்டனைகள் வந்து இங்கே கிடையாது. அதனால தான் இந்த தவறுகள் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்குது, அதுக்கான சட்டங்கள் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு வந்து இன்னொரு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரியான பாலியல் ரீதியான வந்து தொந்தரவுகளுக்கு டெய்லி கேள்விப்படுறோம். அதாவது டே பை டே ஏதாவது ஒரு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க வந்து இந்த கேஸ்குள்ளே வந்து வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது தண்டனைகள் வந்து கடுமையாகணும். இதுக்கு வந்து மரண தண்டனைகள் அளவு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்து ஒரு கோரிக்கைகளும் வைக்கப்படுது. ஆனால் ஒரு தரப்புன்னு அந்த மாதிரி வந்து மரண தண்டனைகள் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துட முடியாது. இங்கே நிறைய வந்து விசாரிக்க வேண்டியிருக்கு. அந்த தவறுகள் முகாந்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து வந்து தெளிவுபடுத்த வேண்டியிருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஞானசேகரன் வந்து ஆயுள் காலத்தை சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப சாதாரண ஒரு சிறை தண்டனையே கிடையாது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா வந்து எந்த ஒரு சலுகைகளும் அவருக்கு வழங்கப்படாது. பரவலோ இந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து அவருக்கு வழங்கவே படாது. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் வந்து ஜெயிலே தான் இனிமேல் வந்து கழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரியான தண்டனைகள் வந்து ரொம்ப கொடுமையானது தான் சொல்லலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் வந்து நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருந்துச்சு. ஏன்னா புகார் கொடுத்த பெண்ணோட டீட்டெயில்ஸ் வந்து வெளியே வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனால் இந்த வழக்கில் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான எந்த தவறுகளும் கிடையாது. ஸோ வந்து இந்த தவறை வந்து செஞ்சவரும் பிடிபட்டார். உடனே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தெரியல. ஏன்னா இவங்க மக்கள் சைடு வைக்கிறது வந்து கடுமையான தண்டனைகள் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தவறுகள் வந்து குறையும் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த தவறுகள் வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரியான பாலியல் ரீதியான தவறுகள் வந்து குறையும்? ஏன்னா நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நார்மலாக இருக்க ஏதோ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வக்கரமாக மாறுறது வந்து ரொம்ப தொடர்கதையாகிக்கிட்டே இருக்குது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு ஆளாகிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு 60 வயசான மூதாட்டியை கூட வந்து பார்த்திங்கன்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிற அளவுக்கு இங்கே வந்து நிறைய பேர் மிருகங்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும். எதனால் வந்து இந்த தவறுகள் நடக்குது, என்ன செஞ்சால் இந்த தவறுகள் வந்து குறையும், இல்லை வந்து சட்டம் இன்னும் கடுமையாகணுமா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு வந்து இன்னும் கூடணுமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ இது வந்து
இதற்கான இந்த கேஸில் இதற்கான சரியான தண்டனை கிடைச்சதுன்னா ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைச்ச ஒரு நீதி மாதிரி இதுக்கும் வந்து ஒரு கரெக்டான நீதி வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க.